மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடனான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் அத்திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சிலாபம் தொடக்கம் புத்தளம், மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிரதேசத்திலும் அத்துடன் காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிரதேசத்திலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய ஆபத்து உள்ளதாகவும் இதனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் அலைகள் 3 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இந்த பிரதேசங்களில் சிறு மீன்பிடி படகுகளும் ஒருநாள் கடற்றொழில் படகுகளும் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கஹவத்த மீனவர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். ඒ වගේම මේ යාත්‍රාව සෙවීම සඳහා කුඩා යාත්‍රා යැවීමටත් නොහැකි තත්ත්වයක තියෙන්නේ. මොකද ත්‍රිකුණාමලය මේ ප්‍රදේශය ඉතාම මේ වන විටත් පවතින්නේ ඉතාම රළු ස්වභාවයක, මුහුද රළු ස්වභාවයක පවතින්නේ. වෙනත් යාත්‍රාවලටත් ගමන් කිරීමට නොහැකි තත්ත්වයක් තියෙන්නේ. ඊට අමතරව ගාල්ල ප්‍රදේශයේ දීවර කුඩා දීවර යාත්‍රාව පෙරලීමකට ලක් වෙලා දීවර කාර්මිකයෝ තිදෙනෙක් අනතුරකට මුහුණ පෑවා. නමුත් ඒක ඉතා ගොඩබිම ආසන්නයේ තිබීම සහ අපි ඒ දීවරයෝ තිදෙනා සිටිය ස්ථානය පිළිබඳව නිශ්චිතව දැන ගැනීමට හැකියාව ලැබුණ නිසා ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාවේ යානයක් යොදවා ඒ දීවරයෝ තිදෙනා බේරා ගැනීමට හැකියාව ලැබුණා. ඉතින් මේ වගේ අවාසනාවන්ත සිද්ධීන් වලට මුහුණ දීමට සිදු වෙන්නේ අප විසින් මේ දෙන විසින් ලබා දෙනු ලබන කාලගුණ උපදේශ වලට අනුව කටයුතු නොකිරීම නිසායි. ඒ නිසා මෙවැනි තත්ත්වයන් ඇති වළක්වා ගැනීම සඳහා අපි නැවත නැවතත් කාර්මිකව දීවර ප්‍රජාවගෙන් ඉල්ලා සිටින්නේ අප විසින් නිකුත් කරන ලබන මේ කාලගුණ නිවේදන සැලකිල්ලටගෙන මේ අයහපත් කාලගුණ තත්ත්වය සමනය වනතුරු නැවත දීවර රැකියාව සඳහා நுகோஸ் ரந்தி சிட்ன லெசாய். காலியில் சிறு மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் 3 மீனவர்கள் ஆபத்தில் சிக்கிய போதிலும் இலங்கை விமானப்படையின் உதவியுடன் அவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். இவ்வாறான விபத்துக்களை தவிர்ப்பதற்காக கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் வானிலை அறிவித்தல்களை கவனத்திற்கொண்டு இந்த சீரற்ற வானிலை சீரடையும் வரை கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அனைத்து மீனவ சமூகத்தினரிடமும் பணிப்பாளர் நாயகம் கஹவத்த மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை கடந்த சில நாட்களாக நாடளாவிய ரீதியில் கனமழை மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய சீரற்ற வானிலையால் 12 மாவட்டங்களில் 887 குடும்பங்களைச் சேர்ந்த 3345 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 857 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 30 குடும்பங்களைச் சேர்ந்த 129 பேர் பாதுகாப்பான இரு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.